வணக்கங்க. இப்போ கொஞ்ச நாளா தினமும் மாடி வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணிகிட்ருக்கேங்க. காலையில மட்டும் கொஞ்ச நேரம் போயிட்டு, வெயில் வர வரைக்கும் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். அதில இப்ப எல்லா தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா, நெறைய களைச்செடிகள் அதிகமா இருந்ததுனால எடுத்தேன். களைச்செடி தேவையில்லாத செடிகள விட தேவையான செடிகளே தானாவே நெறைய நம்ம தொட்டிங்கள்ல வளர ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை. அன்னைக்கு தண்டு கீரை நெறைய எடுத்து போட்டோம் இல்லையா? இப்ப பாருங்க மணத்தக்காளி கீரையும் நெறைய இருந்தது. ஆனா இலைகள்லாம் வந்து பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்கு. அத சமையலுக்கு பயன்படுத்த முடியாதுன்றதுனால நான் செடியோடயே புடுங்கிட்டேன். மாவு பூச்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது வேண்டாம் எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ புடுங்கி எடுத்துட்டேன். இங்க பாருங்க எவ்வளோ செடிகள் வளர்ந்துருக்குதுன்னு. இது நெறைய கீரை செடி, அப்புறம் வந்து சொடக்கு தக்காளி செடி அதெல்லாம் தானாவே வளருது. சொடக்கு தக்காளி செடி வந்து ஒரு செடி மட்டும் விட்டு வச்சிருக்கேன். அந்த பழங்கள் வந்து ரொம்ப நல்லது. அ ச உடம்புக்கு ரொம்ப அது சத்தானது அந்த பழம் சமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளிக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்னாங்கன்ட்டு, ஒரு செடி மட்டும் விட்டு வச்சிருக்கேன். கீழ பார்த்தீங்கன்னா, மண்கலவ நான் ரெடி பண்ணி சாக்குல வச்சிருந்தோம். அது என்னாச்சுன்னா, ரொம்ப நாள் ஆனதுனால, வெயிலுக்கு அந்த சாக்கு மக்கி போயி ஓட்டையாக ஆரம்பிச்சுருச்சு. அதனால அந்த ஓட்டை வழியா மண்ணுங்கள்லாம் நெறைய சரிஞ்சு, ஃபுல்லா தரையெல்லாம் நெறைய மண்ணு கொட்டி கிடந்தது. இப்போ கொஞ்ச நாள் ஏதோ மழை வரதா தினமும் நியூஸ்ல சொல்றாங்க. ஆனா, ஒரு நாள் கூட இன்னும் மழை வரல. சரி வந்ததுன்னா, தண்ணியோட மண்ணும் சேர்ந்து கரைஞ்சு போயிரும். மண்ணும் போயிரும். அப்புறம் தண்ணி போற இதில வந்து அடைச்சிரும் பைப்லன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிளீன் பண்ணிடலான்ட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிளீன் பண்ணிட்டுருக்கேங்க. இந்த ரோஜா செடி பாருங்க, இது ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லி நர்சரியில வாங்குனது. ஆனா பூ இல்ல. ரெட் கலர் ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லி குடுத்தாங்க நர்சரியில. இந்த செடி வச்சு 1 வருஷம் ஆகுது. இது குத்துச்செடி மாதிரி தான் வரும். கொடியா வராது அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. நான் சொன்னேன் கொடி படர விடுறதுக்கு இடம் கிடையாது. செடியிலே பூக்கிற மாரி இருக்கான்னு கேட்டு தான் அவர்ட்ட வாங்குனேன். ரெகுலரா வாங்குற நர்சரி தான் அது. அவங்க சொன்னாங்க, "இல்ல இது பெருசா வளராது. கொடி மாதிரியெல்லாம் போகாது." அப்படின்னு தான் சொல்லிக் குடுத்தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ செடி. செடி மட்டும் நீளமா வளர்ந்துட்டே இருக்குதே தவிர, இன்ன வரைக்கும் ஒரு பூ கூட வைக்கவே இல்ல. என்ன காரணம்னு தெரியல. இது வந்து கொடி வெரைட்டியா? இல்ல பூக்காத வெரைட்டியான்னும் தெரியல. நெறைய செடி வளர்ந்துட்டே தான் போதே தவிர, இதுவரைக்கும் பூக்களே வரல. அதனால ஒரு கொடிய மட்டும் வச்சுட்டு மத்தத சுத்தி உள்ள எல்லா செடிகளையும் கட் பண்ணி விட்டு வச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு சொல்லிட்டு. நர்சரியில கேட்டு வாங்கும்போது, பூக்கள் இருக்கிற மாரி பார்த்து தான் செடி வாங்கணும். தனியா நம்ம வாங்குனோம்னா, இந்த மாரி தான் பூவே இல்லாம செடி வளர்க்குற மாரி ஆயிடுது. நன்றிங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோவ ஷேர் பண்ணுங்க.